Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் கலர் க்ளூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன்ல, க்ளூ ஸ்டிக்ஸு. அதை வச்சு தான் கொஞ்சம் சில திங்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இதை வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு குட்டி என்கிட்ட ரெகுலராக டெய்லியும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் சின்ன ஸ்டிக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், பெருசும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன ஸ்டிக்ஸில் நான் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணலாம். கிளிட்டர்ஸும் இருக்குது, அதேமாதிரி சாதா க்ளூவும் இருக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி எங்கிட்ட அந்த ஹார்ட் க்ளூவில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்ஸ் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால அதுலேயும் ஒரு திங்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பார்க்கலாம். அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஹார்ட் க்ளூ போட்டுக்கலாம், கலர் ஹார்ட் க்ளூ வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் ஹார்ட் க்ளூவில் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். சின்ன பவுல் தான் இது. அந்த பவுலுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிளறிட்டு வரும் அந்த ஹார்ட் க்ளூ. அதனால் போட்டுக்கிறேன். போட்டுட்டதுக்கப்புறம் அந்த பவுலுக்கு மேலே அந்த ஒயிட் க்ளூ இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாக நான் வந்து அதே மாதிரி பவுல் வந்து இந்த ஹார்ட் க்ளூவில் வரைகிறேன். ஓகே, கீழே மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய க்ளூவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சைட்லலாம் டிசைனாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் அழுத்துறதுக்கு என்னால் முடியல, கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அதனால் நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிங்க் கலரில் தான் பண்ணுவோம். இது ஃபுல்லாக முடிஞ்சிட்டதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத காலி பண்ணிடலாம். ஓகே, ஒரு சின்ன பவுல் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே சைடில் சும்மா எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் வந்து அப்படியே மேலே டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அந்த பவுல் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆறிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துட்டதுக்கப்புறம் அது எப்படி பவுல் மாதிரியே வருதா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து அந்த ஹார்ட் க்ளூ ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலைன்னா அப்புறம் பிஞ்சிட்டு வந்துடும் தனித்தனியாக. அதனால் நீங்கள் போடுற ஒவ்வொரு டிசைனும் பக்கத்தில் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி செஞ்சு நான் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் சூடு ஆறிட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த டம்ளருக்கு மேலே ஃபுல்லாலாம் இல்லாமல் சும்மா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா அந்த பிங்க் கலர் க்ளூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் க்ளூ முடிஞ்சிட்டு அந்த பிங்க் க்ளூவை வச்சுட்டு சின்னதாக ஒரு குட்டி பவுல் மாதிரி ரெடி பண்ணி பார்த்தேன். அந்த டம்ளருக்கு கீழே இருக்கிற அந்த பாட் ஏரியா மட்டும் வர மாதிரி பண்ணி பார்த்தேன். அது எப்படி வருதுன்னா அதையும் நம்ம சூடு காஞ்சிட்டதுக்கப்புறம் தான் எடுத்து பார்க்க முடியும். ஓகேயா? ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அது நல்லா காஞ்சிருச்சு, அதாவது ஆறி போச்சு. இப்போ அதை தனியாக நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஈஸியாக ஆனால் வந்துருச்சு, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரியே ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டி நான் ஹார்ட் க்ளூ போட்டிருந்தேன். அதனால சூப்பராக பவுல் மாதிரியே எனக்கு கிடச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த டிசைன் பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிசைன் மாதிரி பவுலுக்கு மேலே போடும்போது ஒன்றோட ஒன்று அந்த ஹார்ட் க்ளூ ஒட்டி இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் அது ஒன்றா அசம்பிள் ஆகி நம்மளுக்கு பவுல் மாதிரியே கிடைக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பவுல் மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம், குட்டியாக வெயிட்லெஸ்ஸான திங்ஸ்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த டம்ளரில் பண்ணது இன்னுமே காயில் நான் எடுத்து பார்த்தேன். அதனால அதை அப்படியே வச்சுட்டு திரும்பவும் அந்த பிங்க் கலர் ஹார்ட் க்ளூவில் இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த பிங்க் கலர் ஹார்ட் க்ளூமே உள்ளே போயிடுச்சு. அதனால அதுக்கு வெளியே அது இன்னொரு ஹார்ட் க்ளூ போட்டால் தான் அது வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகி வெளியே வரும் இல்லையா? அதனால நான் கிளிட்டர் ஹார்ட் க்ளூ போடுறேன் இந்த தடவை. கிளிட்டரில் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் போடுறேன். ஓகே, அது வந்து அதுக்கப்புறமா வரும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிங்க் கலர் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப் போடுறேன். கீழே வந்து அந்த டைல்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயை நல்லா தடவியிருக்கேன், அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே ஒரு குட்டி ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சி அந்த ஹார்ட்டின் ஷேப்பை ஃபுல்லாக அந்த ஹார்ட் க்ளூலேயே கவர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அதுக்கு பக்கத்தில் அதை விட ஒரு குட்டி ஹார்ட் ஷேப் வரைகிறேன், அதையும் அதேமாதிரி ஹார்ட் க்ளூவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் காஞ்சிட்ட பிறகு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டம்ளரில் வச்சது காஞ்சிருச்சு, அதை எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த டம்ளரில் வச்சது எப்படி இருந்துச்சுன்னா நல்லா தான் வந்துருந்துச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டி. பட் வந்து கொஞ்சம் இடத்துல தடிமனாகவும் கொஞ்சம் இடத்துல மெல்லிசாகவும் இருந்துச்சு. நான் ஹார்ட் க்ளூ போட்டது சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது போடும்போது மட்டும் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். இது சும்மா குட்டியாக சொப்பு ஜாமானுக்கு விளையாடுவோம்ல, அந்த கூட மாதிரி தான் இருந்துச்சு. இதுலேயுமே நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நான் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்புமே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை பண்ணிடலாம். நான் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பவுல் இருக்குல்ல, அந்த பவுலை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் போடுறேன். ஓகே, அதுக்கு வெளியே மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே இந்த ஹார்ட்டின் ஷேப் எடுத்துடலாமா? இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இதை வந்து ஒரு கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் குட்டியாக ரெடி பண்ணிங்கன்னா ஒரு டாலராக யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா வழுவழுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. இதே மாதிரி உங்கள்கிட்டயும் கலர் ஹார்ட் க்ளூ இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுவும் எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம். இது வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு கார்ட் பண்ணுறோம், ஒரு கிஃப்ட் பண்ணுறோன்னா அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு கூட நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் மெஷர் பண்ணோம்ல, அதில் அந்த மேலே இருக்கிற பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே நான் இப்படி லைன்ஸ் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்பில்
லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரி இந்த ஷேப்பில் நிறைய லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வர மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் போடணும். போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு க்ரீன் கலர் எடுத்து திரும்ப அதுக்கு மேலே பண்ணுறேன். ஓகே, க்ரீன் கலர் எடுத்து நம்ம போடணும். அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் க்ரீன் கலர் போட்டுக்கலாம். ஓகேயா, அது வந்து முடிய பார்க்குது, முடிஞ்சிருச்சு, அதனால் இன்னொன்று எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்பவும் இந்த ஷேப்பில் வந்து லைன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் நேரம் வச்சேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நம்ம ஒரு இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா அந்த கிளாஸ் திங்ஸ்லாம் நம்ம கீழே வைப்போம் இல்லையா, தரையில் அது வந்து டைல்ஸில் வைக்கும் போது சவுண்டு நல்லா கேட்கும். அதே மாதிரி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். டீ கிளாஸஸ்லாம் வைப்பாங்கள்ல, காஃபி கிளாஸ்லாம், அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் பாத்திரம் எடுத்து நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே நம்ம தரையில் வைக்கும்போது அப்படியே சவுண்டு வரும். இப்போ பாருங்கள், தரையில் வைக்கும்போது அப்படியே சவுண்டு வந்துச்சு. பட் இதுக்கு மேலே வைக்கும்போது சவுண்டும் வராது. அதே மாதிரி கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சும் போகாது. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது சின்ன பவுல் தான் இல்லை, நிறைய நம்ம இப்போ குட்டி குட்டி கண்ணாடி பாத்திரம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இந்த கீ செயின் மாதிரி கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலரில் வந்துச்சுல, அதில் வந்து நான் ஒரு குட்டி மேகம் மாதிரி வரைகிறேன். மேகம் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு. நீங்கள் நல்லா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் நம்மளோட இன்ஷியல் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த கீ செயினில் இன்ஷியல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம்ல. அதனால் நம்மளோட இன்ஷியல் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கீ செயினில் வந்து அந்த ஹோல் பண்ணுறதுக்காக மேலே அந்த செயினை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஹோல் மாதிரி வச்சுருக்கேன். அதேமாதிரி நம்மளுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கட்டும், லெட்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஷியலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டிக்கரு எது வேணால் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதா வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஹார்ட் க்ளூவில் வரைகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகே, அதனால் ஈஸியாக இருக்கிறதாகவும் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு பிடிச்சதாகவும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் எஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இந்த மேகம் மாதிரியும் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா அந்த க்ரீன் கலர் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூ கலர் காலி ஆகிடுச்சு. அதனால் க்ரீன் கலர்னாலே எனக்கு ஸ்டார்டிங்கில் ஞாபகம் வருது லீஃப் தான் வந்துச்சு. அதனால் ஒரு 2 டிசைனில் லீஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் குட்டி குட்டியாக கூட பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த க்ரீன் கலருமே முடிஞ்சிருச்சு. முடியல, அது வந்து அடுத்து பின்னாடி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹார்ட் க்ளூ ஸ்டிக் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் ஒயிட் கலரே போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த லீஃபையும் நான் வெளியே எடுத்துட்டேன். அந்த லீஃப்மே பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்டில் இருந்துச்சு. நம்ம வந்து ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறோம், 3D எஃபெக்டில் லீஃப் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் ஹார்ட் க்ளூ வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேயா, இது வந்து இவ்வளோ பெருசாக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஐ லவ் மாம்னு எழுத போகிறேன். அதுவும் இந்த ஹேர் க்ளூ ஸ்டிக்கில் தான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு ஐ போட்டுவிட்டேன். லவ்க்கு வந்து நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த ஹார்ட்டின் ஷேப் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதே மாதிரி மாம்னு எழுதிக்கிறேன். MOM அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேயா, பக்கத்தில் சேர்ந்த மாதிரி எழுதிட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு ஹார்ட்டின் ஷேப் எடுத்து ஹார்ட்டின் ஷேப் வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப் உள்ளே வரைஞ்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதை ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், அது நல்லா ஆறட்டும். இன்னும் ஒரு குட்டி பூ மாதிரி செஞ்சிடலாம். இவ்வளோ செஞ்சுட்டு ஃப்ளவர் செய்யலைன்னா எப்படி? ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஃப்ளவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். பட் இதுலேயும் ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாலராக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணினீங்கன்னா டாலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்டிக்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். 3 ஸ்டிக்ஸ் வச்சு கொஞ்சம் நிறைய திங்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஹார்ட் க்ளூ ஸ்டிக் வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் இந்த ஸ்டிக் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இதை வச்சு நிறைய கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன கிராஃப்ட்லாம் இதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா, இப்போ இந்த எஸ் மாதிரி பண்ணோம்ல, அதில் மட்டும் ஒரே ஒரு கீ செயின் மட்டும் நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கம்பி மட்டும் இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த ஐ லவ் மாம்னு எழுதணும்ல, அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஐ லவ் மாம்னு பண்ணோம்ல, இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? ஒரு க்ரீட்டிங் கார்டு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறோன்னா அதுக்கு மேலே ஒட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணோம்ல, இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கிளாஸ் பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கீழே வைக்காமல் அதுக்கு மேலே வச்சா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 லீஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். 3Dயோட எஃபெக்டில் கிடைக்கணும் லீஃப் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி 3D எஃபெக்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லீவ்ஸை. ஓகேயா, நிறைய டிசைனில் பண்ணால் 2 டிசைனில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீ
செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிறது எல்லாமே கீ செயின் மாதிரி ரெடி பண்ணோம்ல அதுதான். நிறைய ஹார்ட்டின் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, இன்ஷியல் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வானம் மாதிரி பண்ணோம்ல அது, அப்புறம் நம்பரில் அதில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பவுல். இந்த பவுலில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட்லெஸ்ஸான பொருள் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நான் வந்து சும்மா என்கிட்ட பாம் கொஞ்சம் இருந்துச்சு, கலர்ஸ் பால்ஸ் அதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன், பார்க்க அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த குட்டி கூட மாதிரி ரெடி பண்ணோம்ல அதில் வந்து ஒரு இந்த ரோஸ் அது சும்மா வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர் வைக்கலாம், பட் குட்டி குட்டி ஃப்ளவர் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட குட்டி குட்டி ஃப்ளவர் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ளவர் வச்சு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது, நான் கண்டிப்பாக நிறைய ஐடியா யோசிச்சுட்டு உங்களுக்கு நிறைய செஞ்சு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.